கம்மிங் எபிசோடுக்குரிய ஒரு சூப்பரான ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ வந்துட்டு மறுபடியும் ஆக்ஷனை காமிச்சிட்டிங்களே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. செம்ம சூப்பராக இருக்குது. ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு அந்த ரவுடியை போட்டு அடின்னு அடுத்து துவச்சிக்கிட்டு இருக்க, இங்கிட்டு வந்துட்டு 5 கிலோ ஆறுமுகம் அத்தாடியாத்தான் இவன் என்ன எல்லாரும் தூக்கி பறக்க விட்டுக்கிட்டு இருக்கான், தெரியாமல் வந்துட்டு இந்த இடத்துல கை வச்சிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு பயந்து அந்த சேரில் உட்காந்துக்கிட்டு இருக்காப்புல. இங்கிட்டு வந்துட்டு அப்படிதான் தம்பி அப்படிங்க மண்டே உடைங்க அப்படின்னு சொல்லிட்டு மைதிலி கமெண்ட்ரி கொடுத்துட்டு இருக்க. அடுத்து வந்துட்டு அந்த 5 கிலோ ஆறுமுகம் வந்துட்டு வர்றான் பக்கத்தில். அதுங்களே வந்துட்டு மைதிலி கிட்ட வந்துட்டு கெட்டின்னு அந்த கட்டெல்லாம் அவுத்து விட்டுட்டு, இவங்க யார், எதுக்கு தேவையில்லாமல் இந்த மாதிரி இது கட்டி வச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, உங்களுக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி மைதிலி கிட்ட கேட்க, ஐயோ தம்பி எனக்கே தெரியாது, நான் நடந்து போய்கிட்டு இருக்கும்போது திடீர்னு இந்த கூமுட்டை பையன் மண்டையில் அடித்து மயக்கம் போட வச்சிட்டான், அது மட்டும் தான் எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்ல, ஓஹோ கண்டிப்பாக இது அந்த சில்லுவண்டுக்கு வேலையாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி கார்த்தி வந்துட்டு கெஸ் பண்ணிடுறாரு. இங்கிட்ட வந்துட்டு அவன் தப்பிச்சோம் பொழைச்சோன்னு அந்த இடத்த விட்டு நகண்டு ஓட பக்கம் கார்த்தி வந்துட்டு அவனை போட்டு வெளுன்னு வெளுக்கிறாரு. அடுத்து வந்துட்டு மைதிலி எப்படியோ மண்டபத்தை கூட்டு வந்துடுற. தீபா வந்துட்டு அப்படியே போச்சு எப்படியாவது பத்திரமா வந்துடணும் அப்படின்ற மாதிரி வாசல்லே வந்துட்டு வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. கரெக்டாக வந்துட்டு கார்த்தி கூப்பிட்டு வந்துடுறாங்க. அண்ணி உங்களுக்கு எதுவும் இல்லையே அப்படின்ற மாதிரி சொல்ல, எனக்கு எதுவுமே இல்லை தம்பி வந்து காப்பாற்றிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்ல, அவன் ஃபோன் போட்டு என்னை மிரட்டினதுமே நான் ரொம்ப பயந்து போயிட்டேன், அதான் உடனே நான் இவர்கிட்ட சொன்னேன், இவர் உன் உயிருக்கு ஆபத்து இருக்குது, நீ போவேனா நானே வந்துட்டு போய் காப்பாற்றி கூட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவரே கிளம்புனாரு அப்படின்ற மாதிரி சொல்ல, இங்கிட்டு வந்துட்டு இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தா ஐஸ்வர்யா அவங்க கேங்க்கு வந்துட்டு பயங்கரமாக பதட்டமாயிடுது. ஐயோ கார்த்தி இறங்கி காப்பாற்றிட்டானா, அவ்வளோதானா, இப்போ நம்மளை கண்டுபிடிச்சிருவானோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பதட்டத்தில் இருக்க. எல்லாம் அவனை சொல்லணும் பாட்டி, கரெக்டாக இவளை கடத்தி கூட்டு போயிருந்தா நமக்கு இந்த பிரச்சனைலாம் வந்திருக்குமா, ஒவ்வொரு ஆளையாக மாற்றி மாற்றி தூக்கி இப்போ பாரு எந்த நிலைமையில கொண்டு வந்து நிறுத்திட்டானே, இனி கார்த்தி கிட்ட போய் நம்ம போய் நின்று வச்சுக்கோ, கண்டிப்பாக நம்ம தானே முத்திர குத்தி நம்மளை வந்துட்டு அவனை தூக்கி ஜெயிலில் போட்டுருவான் அப்படின்ற மாதிரி சொல்ல, கண்டுக்காமல் நைஸாக அந்த இடத்த விட்டு நகன்றடி அப்படின்னு சொல்லிட்டு இதுங்க வந்துட்டு கும்மலை பயங்கரமாக வந்துட்டு பயந்து கழுவி ஊற்றிட்டு இருக்காங்க. அங்கிட்டு வந்துட்டு தீபாவும் கார்த்தி வந்துட்டு தனியாக பேசிகிட்டு இருக்காங்க. ஏங்க இப்போயாவது நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கலாமா அப்படின்ற மாதிரி சொல்ல, என்னங்க கேட்கணும் கேளுங்க அப்படின்ற மாதிரி கார்த்தி சொன்னதும், இல்லை என் உயிருக்கு ஆபத்து இருக்குது, நான் போனால் வந்துட்டு எனக்கு ஏதாவது ஆயிடுன்னு சொல்லி தானே நீங்கள் போய் அண்ணியை காப்பாற்றி கூட்டு வந்தீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, ஆமாம் இப்போ அதுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி கேட்க, அப்போது என் மேலே லவ் இருக்குன்னு தானே அர்த்தம், ஏன்னா லவ் பண்ணுறவங்களுக்கு ஒன்று நான் தானே பயப்படுவாங்க, நீங்கள் வந்துட்டு மனசில் இருக்கிறத சொல்லுங்கங்க அப்படின்ற மாதிரி தீபா கேட்க, அட போங்கங்க உங்களுக்கு தான் உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டுச்சு, அப்போ உங்களை காப்பாற்றும் போது வராத லவ் உங்கள் அண்ணியை காப்பாற்றும் போது எனக்கு வருதா, ஏங்கங்க இப்படி நீங்களா திணுசாக ஏதாவது யோசிப்போங்களோ, அட போங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி வெறுன்னு சிரிச்சுக்கிட்டே அங்கேருந்து கிளம்புறாங்க. எனக்கு என்னமோ கார்த்தி இல்லைன்னு சொல்லும் போதெல்லாம் அதில் ஏதோ இருக்குது அப்படின்னு தான் வந்துட்டு தோணுது. பட் கார்த்தி வந்துட்டு தீபாவை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாருன்னு தான் நினைக்கிறேன். அதை வந்துட்டு வெளியில் ஓப்பனாக சொல்ல மாட்டுறாரு, அவ்வளோதான். ஒருவேளை எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு தீபா கழுத்தில் தாலி கட்டினதுக்கு அப்புறம் கூட நான் உங்களை தான் லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மனசில் இருக்கிறத வந்துட்டு வெளிப்படையாக ஓப்பனாக சொல்கிறதுக்கும் கூட வாய்ப்பு இருக்குது. பெரிய சர்ப்ரைஸ் கிஃப்டாக கூட ஏதாவது கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி நம்மளாக தான் வந்துட்டு யோசிச்சுட்டு இருக்கிற மாதிரியே தோணுது. ஏன்னா அவங்க எதுவும் ஒன்றும் வைக்கிற மாதிரியே தெரியலையப்பா அப்படின்ற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்க. தீபா மட்டும் தனியாலாம் நின்று புலம்பிகிட்டு இருக்காங்க. சே இவர்கிட்ட நம்ம எப்படி தான் ஆசையாக என்ன தான் ப்ராக்கெட் போட்டு ஏதாவது ரூட் போட்டு பிளான்லாம் போட்டு என்ன பண்ணாலும் சரி ஃப்ளாப் ஆகிடுது. நான் அதான் வாயை திறந்து கேட்டுட்டேன், அவராது மனசில் இருக்கிறத சொல்கிறாரான்னு பாரு, என்ன கேட்டாலும் இல்லைன்னு தான் சொல்கிறாரு. இவரை என்னதான் செஞ்சு கடவுளே இவரை கரெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு வழி சொல்ல அப்படின்ற மாதிரி ஆரியா மாதிரி அப்படியே தனியாக நின்று புலம்பிகிட்டு இருக்க. அதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு முடிஞ்சிருது. எனக்கு தெரிஞ்சு ரியாவும் போலீஸ்லேருந்து எஸ்கேப் ஆகிடுவாங்கன்னு தான் தோணுது. ஏன்னா காமன் சென்ஸாக வந்துட்டு யோசிக்க மாட்டாங்களா, ரியாவை கூட்டு போகும்போது செல்லையும் அவளோடய கூட்டு போய்கிட்டு இருக்காங்க. ரம்யாவை அரெஸ்ட் பண்ணும்போது அப்படி தான், செல்லு எதுவுமே அவங்கக்கிட்ட இருந்து வாங்கவே இல்லை. என்னதான் ஒரு சீரியல், அதாவது ஒரு கண்டென்ட்டே இல்லாமல் இழுத்துட்டு போயிருந்ததா கூட பரவாயில்ல, அந்த சீரியல்லாம் கூட நல்லா தான் இருக்குது. கண்டென்ட் அதிகமாக இருந்தும் சும்மா வந்துட்டு ஒரு லாஜிக்கே இல்லாமல் எடுத்துகிட்டு போய்கிட்டு இருக்க மாதிரி இருக்குது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க.